Hi friends, welcome to Hello Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கார கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நியூவா பார்க்கறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ ஒரு பெல் ஐகான் இருக்கும். அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி என்னோட வீடியோக்கு லைக் கொடுங்க. இன்றைக்கி நான் செய்கிற கொழுக்கட்டை வந்து ரொம்ப சிம்பிளான கொழுக்கட்டை. இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். இப்போ இது செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி இப்போ பச்சரிசி மாவு 1 கப் வறுத்தது, அது கூட வந்து சால்ட்டும் சேர்த்து ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ சுடு தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கட்டியாக இருக்கும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நெய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நெய் இல்லை ஆயில் இல்லை பட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணுறேன். இந்த நெய் வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போடுறதுனால. ஃபைனலாக லாஸ்ட்டாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் வந்து போட்டு நல்லா அந்த மாவை பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இப்போ இந்த இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நெய் இல்லை பட்டர் இல்லை ஆயில் ஏதாவது நீங்கள் தடவிட்டு இந்த மாதிரி நான் மாவை ரோல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நான் வந்து ரோல் பண்ணி பால் மாதிரி எடுத்திருக்கேன். அது உங்கள் விருப்பம் ஷேப்பு. இதை வந்து நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஹை ஃப்ளேமில் நான் குக் பண்ண போகிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி நான் குக் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இது இந்த மாதிரி இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கணும். இன்னொரு பிளேட்டில் நம்ம எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் கீ 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். நெய் மெல்ட் ஆன உடனே 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணுறேன். அப்புறம் பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். வெள்ளை எள்ளு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா 2 நம்பர் ஆட் பண்ணுறேன் சின்னதாக நறுக்கி. அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சோண்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணோம். இப்போ இது கூட ஒரு 3 பிஞ்ச் பெருங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே சால்ட் நம்ம அதில் போட்டிருக்கோம். இப்போ லைட்டாக சால்ட் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்ச அந்த கொழுக்கட்டை இதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். இதை பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் அதை ஆட் பண்ணுறேன். அதையும் இதோட மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் திருப்பி குக் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஹாட்டாக சர்வ் பண்ணுங்கள். அதே மாதிரி இதை வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு என்னோடய எல்லோ கிச்சன் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.